Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to Subhiyum Naanum. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரா ஒரு குழம்பு ரெசிபியை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடலைக்கறி எப்படி வைக்கிறதுன்னு பாப்போம். இத பண்றதுக்கு நான் இன்னைக்கு black channa எடுத்துர்க்கேன். அதாவது கருப்பு சுண்டல் எடுத்துர்க்கேன். சோ இத வந்து நம்ம மசாலா அரைச்சு இன்னைக்கு கறி வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரைக்கிறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். ஒரு panல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். அதுக்கு அடுத்தது இது கூட நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் கம்மியா வேணும்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சோ இத லைட்டா ஃப்ரை பண்ணிரலாம். ஃப்ரை பண்ணிட்டு இது கூட நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் இன்னைக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கறிக்கு கண்டிப்பா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த கறிக்கு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 6 பல் பூண்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது இதை எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு இது கூட கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அரைச்சிட்டோம்னா அதோட சத்து முழுமையா நமக்கு கிடைக்கும். அதனால கருவேப்பிலை இது கூடவே ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சோ இந்த வெங்காயம் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ பாருங்க வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிருச்சு. சோ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பவுடர் நான் ஆட் பண்றேன். உங்ககிட்ட குழம்பு மசாலா பொடி இல்ல அப்படினா நீங்க தனித்தனியா மிளகாய் தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே ஒரு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இது கூட நான் ஒரு 1/4 தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின தேங்காவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த துருவின தேங்காவை இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இதை நம்ம இறக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம மசாலா தயாராகிருச்சு. அதுக்கடுத்தது நம்ம கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கிறேன், ஸோ வாசனைக்காக. அதுக்கடுத்தது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெங்காயம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீரி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா சின்னதாக தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த தக்காளி நல்லா குக் ஆகிற வரலும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு எப்படி கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது நான் வேக வச்சு கொண்டக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கொண்டக்கடலை நான் வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன்.
நீங்கள் வேக வைக்காமல் நீங்கள் ஆட் பண்ணுறதுனா இதே கிரேவியை குக்கரில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஊற வச்ச கொண்டக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ வேக வச்சதுனால நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் இதை கொதிக்க வச்சா போதும். பாருங்கள், நம்ம கடலைக்கறி இப்போ நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ நான் கடலையை ஆல்ரெடி வேக வச்சுருக்கறனால இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். ஸோ லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம மசாலா அரைச்சி வச்ச கடலைக்கறி சூப்பர் டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் கடலைக்கறி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.